அகில இந்திய வானொலி நிலையம், தேவிகுளம் ஸ்பைஸ் பண்பலை 101.4. தமிழ் மாலை. நீ தேர்ந்தெடுக்கும் நிறம் உன் குணத்தை காட்டும், ஆனால் நீ தேர்ந்தெடுக்கும் நட்போ உன்னையே காட்டும். உன்னை யார் என்று தெரிந்து கொள்ள வேண்டுமா? உன் நண்பனை அடையாளம் காட்டு என்பார்கள். அந்த அளவு நட்பு புனிதமானது, வலிமையானது. மழை நீரைப் போல இயற்கையிலேயே சுத்தமானது நட்பு. பெற்றோர்கள் மற்றும் உறவினர்களுக்கு பின் நமது வாழ்க்கையில் முக்கிய பங்கு வகிப்பது நண்பர்கள் மட்டும்தான். வீட்டுக்கு எல்லை உண்டு, ஊருக்கு எல்லை உண்டு, நாட்டுக்கு எல்லை உண்டு, ஆனால் நட்புக்கு எல்லையே கிடையாது. பள்ளியிலோ அல்லது கல்லூரியிலோ மதிய உணவு இடைவேளையில் மாணவர்கள் ஒன்றாக அமர்ந்து சாப்பிடும்போது அவரவர் வீட்டு உணவுகள் அடுத்தவர் தட்டுக்கு பரிமாறப்படும். அங்கே பரிமாறப்படுவது உணவுகள் மட்டுமல்ல, இதயங்களும் தான். பொதுவாக நம்மில் இருக்கும் அனைத்து வேறுபாடுகளையும் களையும் விஸ்வரூப விருட்சம்தான் நட்பு. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள் உலக நண்பர்கள் தினம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சி உலக நண்பர்கள் தினம் பற்றிய சிறப்பு நிகழ்ச்சியாக அமைகிறது. நிகழ்ச்சியின் ஆரம்பமாக 1996ஆம் ஆண்டில் வெளிவந்த காதல் தேசம் என்ற திரைப்படத்திலிருந்து முஸ்தபா முஸ்தபா என்று தொடங்கும் பாடல். கவிஞர் வாலி அவர்கள் எழுதிய இந்த பாடலுக்கு இசையமைத்து பாடியவர் ஏ.ஆர். ரகுமான் அவர்கள். Day by day, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப். முஸ்தபா முஸ்தபா டோன்ட் வரி முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. ஜூலை பிறக்கும் ஜூனியருக்கும் சீனியருக்கும் கல்லூரி வாசல் எங்கும் ராகிங் நடக்கும். ஸ்டூடெண்ட்ஸ் மனம் போர் நந்தவனமே, ரோஜா இருக்கும் முள்ளும் இருக்கும், நட்புக்கு ராகிங் கூட பாதை வகுக்கும். நண்பன் ஒருவன் வந்த பிறகு வினை தொழலாம் ஒன்று சிறகு, வானுக்கும் எல்லை உண்டு நட்புக்குள்ளையே. துன்பம் வரலாம் இன்பம் வரலாம், நண்பன் ஒருவன் பங்கு பெறலாம், கல்லூரி நட்புக்கில்லை முற்றுப்புள்ளியே.
முஸ்தபா. பறக்கும் வண்ண பறவை எங்கு இருந்தோ வந்த பறவை, கல்லூரி மண்தான் எங்கள் வேடந்தாங்கள். கன்னிமலர்கள் கூட படிக்கும் காலை மனதில் சாரல் அடிக்கும், கல்லூரி சாலை எங்கள் கோடைக்கானல். கல்வி பயிலும் காலம் வரையில் சொல்லி திரையும் எங்கள் விழியில், கண்ணீரை கண்டதில்லை தென்றல் சாட்சி. நண்பன் பிரிந்து ஊர் திரும்பும் நாளில் மட்டும்தான் நீர் எழும்பும், கண்ணீரில் தானே எங்கள் ஃபேர்வெல் பார்ட்டி. முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. Day by day, வாழ்க்கை பயணம் day by day, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். முஸ்தபா முஸ்தபா, don't worry முஸ்தபா, காலம் நம் தோழன் முஸ்தபா. Day by day, வாழ்க்கை பயணம் day by day, மூழ்காத ஷிப்பே ஃப்ரெண்ட்ஷிப் தான். நட்பில் பல வகை உண்டு, அதுபோல் கொண்டாட்டமும் பல வகை. நண்பர்கள் தினத்தின் வழிகாட்டியாக அல்லது முன்னோடியாக இருந்தது என்னவென்றால், அமெரிக்க நாடாளுமன்றமான காங்கிரஸில் 1935 ஆண்டு நட்பு தினம் பற்றிய தீர்மானம் ஒன்று நிறைவேற்றப்பட்டது. அதில் ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் முதல் ஞாயிற்றுக்கிழமை கட்டாய விடுமுறையை அறிவித்தது. அன்றைய தினத்தை நட்பு தினமாக கொண்டாட வேண்டும் என்று குறிப்பிட்டது. அன்று முதல் அமெரிக்காவில் நட்பு தினம் கொண்டாடப்பட்டு இன்று பரவலாக எல்லா நாடுகளிலும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிற்றுக்கிழமை நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. நம் இலக்கியங்கள் சொல்லித்தந்த நட்பின் இலக்கணத்தை பற்றி நாம் சிந்தித்தோமானால், சங்க காலத்தில் பாண்டிய நாட்டைச் சேர்ந்த புலவர் பிசிராந்தையரும் சோழ நாட்டு மன்னன் கோப்பெருஞ்சோழனும் ஒருவரை ஒருவர் பார்க்காமலேயே தங்களது நட்பை வளர்த்து கொண்டு சிறந்த நண்பர்களாக வாழ்ந்த வரலாற்றை நாம் ஒருபோதும் மறக்க முடியாது. அதே போன்று கோப்பெருஞ்சோழன் வடக்கிலிருந்து மரணச் செய்தியை கேட்டு பிசிராந்தையரும் தன் நண்பரின் பக்கத்திலேயே வடக்கிலிருந்து மரணம் எய்திய செய்தியைப் போல் நட்பு உயர்வு செய்யும் வேறு நிகழ்ச்சியை சொல்ல முடியுமா? அதே போன்று சங்க காலத்தில் நாம் வாழும் காலத்தை அதிகரிக்க செய்யும் நெல்லிக்கனியை தான் சாப்பிடாமல் தன் நண்பரான ஔவையாருக்கு கொடுத்தானே அதியமான், அதையும் நாம் மறக்க முடியுமா? அதே போன்று நட்பு என்ற அதிகாரத்தில் 10 திருக்குறள்களை தந்தாரே திருவள்ளுவர், அதையும் நாம் மறந்துவிட முடியுமா? இன்று உலகெங்கிலும் பரவி கிடக்கும் நண்பர்கள் தங்களுடைய நண்பர்கள் தினத்தை கொண்டாடும் தினமாக இந்த நாள் மிகவும் சிறப்பு பெறுகிறது. ஆகஸ்ட் மாதம் 4ஆம் நாள் தேசிய நண்பர்கள் தினம். இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சியில் கூடுதல் தகவல்களை நம்முடன் பகிர்ந்து கொள்ள வருகிறார் மூனார் KDHP கம்பெனியில் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆபீசராக பணிபுரியும் திரு அருண் அவர்கள். ஹாய், ஹலோ, வணக்கம். நான் உங்கள் நண்பன் அருண். இன்று நாம் கொண்டாடும் நாள் நண்பர்கள் தினம். ஒவ்வொரு வருடமும் ஆகஸ்ட் மாதம் முதல் ஞாயிறு நண்பர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. இந்த வருடம் ஆகஸ்ட் 4ஆம் தேதி நண்பர்கள் தினமாக கொண்டாடுகிறோம். இந்த வருட நண்பர்கள் தின கருப்பொருள் பன்முகத்தன்மையை தழுவுதல் மற்றும் நட்பின் மூலமாக ஒற்றுமையை வளர்ப்பது. உலகத்திலேயே ஒரு தலை சிறந்த உறவு, மிகவும் ஆச்சரியமான உறவு என்னவென்றால் அது நட்புதான். முகம் முகவரி தேவையில்லை, சாதி மத பேதமில்லை, சொந்த பந்தம் உறவும் இல்லை, உன்னதமான நட்பிற்கு ஈடு இணை ஏதுமில்லை. நண்பர்கள் நம் வாழ்க்கையை வாழ வைப்பவர்கள், நம்முடன் சிரிப்பவர்கள், நம்முடன் அழுபவர்கள், நம்முடன் ஒவ்வொரு ஏற்ற இறக்கத்திலும் இருப்பவர்கள். அவர்கள்தான் நம் உணர்வுகளை புரிந்து கொள்வார்கள். இந்த நண்பர்கள் தினத்தில்
நம் வாழ்க்கையை அழகாக்கும் நம் நண்பர்களை ஒரு நிமிடம் நினைத்து பார்ப்போம். நாம் நம் நண்பர்களுடன் பகிர்ந்து கொண்ட நினைவுகளையும் ரசித்த சிரிப்பையும் நாம் ஒன்றாக செய்த சாகசங்களையும் கொண்டாடுவோம். நட்பை பற்றி எழுதாத கவிஞர்களே இல்லை. கவிஞர் கண்ணதாசன் முதல் கவி பேரரசு வைரமுத்து, அவரது மகன் மதன் கார்கி வரை அனைவரும் பல்வேறு பாடல்களை எழுதியுள்ளார்கள். அதே போன்று MS விஸ்வநாதன் ஐயா முதல் இசைப்புயல் AR ரஹ்மான் வரை நட்பை பற்றி பல்வேறு பாடல்களை இயற்றியுள்ளார்கள். நட்பை பற்றி வள்ளுவ பெருந்தகை என்ன கூறியுள்ளார் என்று இங்கே பார்ப்போம். உடுக்கை இழந்தவன் கை போல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இந்த குறளின் வாயிலாக உடை அவிழும்போது கைகள் விரைந்து சென்று கட்டுவதைப் போல நண்பனின் துன்பத்தின் போது அவனது துன்பத்தை யாரும் அறியாமல் சரி செய்வதுதான் நட்பிற்கு இலக்கணமாகும். ஆடை நழுவும் போது வாய் அறிவிக்கும் வரை காத்திருக்காமல் யாரும் கவனிக்கும் முன் அதனை சரி செய்வது போல நண்பனின் அவமானத்தை மற்றவர்கள் அறியும் முன்னே தானே வந்து அதனை சரி செய்வதுதான் சிறந்த நட்பாகும் என்று நட்பின் சிறப்பினை கூறியுள்ளார். வள்ளுவர் கூறியுள்ளதைப் போல நமது வாழ்க்கையிலும் அத்தகைய நண்பர்கள் கட்டாயம் இருப்பார்கள். அவர்களை இத்தருணத்தில் நினைத்து பார்க்கலாம். நட்பு கொள்வதற்கு ஒருவரை ஒருவர் சந்தித்து ஆறத் தழுவி கைகுலுக்கி பேச வேண்டும் என்று அவசியம் இல்லை. ஒரே மாதிரியான சிந்தனையே நட்பு என்னும் உரிமையை கொடுத்துவிடும். இதனையே புறநானூற்று சிறுகதையில் பிசிராந்தையார் மற்றும் கோப்பெருஞ்சோழனின் நட்பினை பற்றி கூறப்பட்டுள்ளது. சோழ நாட்டின் தலைநகரான உறையூரை ஆட்சி செய்த கோப்பெருஞ்சோழனின் பெருமையை பற்றி ஒரு புலவர் பாடிய பாடலை கேட்ட பிசிராந்தையாருக்கு கோப்பெருஞ்சோழனின் மீது நன்மதிப்பு ஏற்பட்டது. பிசிராந்தையார் பாண்டிய நாட்டை சார்ந்தவர். இருவரும் மாறி மாறி புலவர்கள் மூலமாக தங்கள் நட்பினை பரிமாறிக்கொண்டனர். ஒருமுறை தனக்கு எதிராக தனது மகன்களுடன் கோப்பெருஞ்சோழன் போரிட்டார். அப்போது புலவர் ஏற்றினாரின் அறிவுரையின்படி போரை கைவிட்டு அரசாட்சியை கைவிட்டு மக்கள் அனைவரிடமும் விடைபெற்று வடக்கிருந்து உயிர்விட முடிவெடுத்தார். அவரது விசுவாசிகளும் மன்னருடன் வடக்கிருந்து உயிர்விட துணிந்தனர். அப்போது கோப்பெருஞ்சோழன் பிசிராந்தையாருக்கும் ஒரு இடம் ஒதுக்குமாறு கூறினார். அதனை கேட்ட அனைவரும் பிசிராந்தையார் வரமாட்டார் என்று மறுப்பு தெரிவித்தனர். ஆனால் கோப்பெருஞ்சோழனின் எண்ணப்படியே பிசிராந்தையார் தனது இளமையான உடலை வருத்தி கோப்பெருஞ்சோழனுடன் சேர்ந்து வடக்கிருந்து உயிர் நீத்தார். தான் நல்ல நிலைமையில் இருக்கும் போதை விட துன்பத்தில் தன்னுடன் இருப்பவர்கள்தான் சிறந்த நண்பர்கள். புனித நூலான பைபிளிலும் நட்பை பற்றி கூறப்பட்டுள்ளது. இஸ்ரேலின் முதல் இளவரசனான ஜோனத்தான் தனது தந்தை அரசன் சவுல் தாவீதை கொல்ல திட்டமிட்ட போது தனது நண்பன் தாவீதை காப்பாற்றி அவரை அரசனாக்க உதவி நட்பிற்கு இலக்கணம் தந்தார். நம்மால் நாமே தேர்ந்தெடுக்கக்கூடிய உறவுதான் நட்பு. அதனால்தான் திருவள்ளுவர் 5 அதிகாரத்தினை நட்பிற்காக எழுதியுள்ளார். இவ்வளவு சிறப்பு வாய்ந்த நட்பினை பற்றி எல்லா காலங்களிலும் எல்லா நூல்களிலும் எடுத்து கூறியுள்ளனர். மகாபாரதத்தில் துரியோதனன் கர்ணன் நட்பு கூறப்பட்டுள்ளது. தனக்கு எதிரில் நிற்பவர்கள் தமது சகோதரர்கள் என்ற போதிலும் துரியோதனன் விட்டு கொடுக்காமல் நின்ற கர்ணனின் நட்பு மிகவும் உன்னதமானது. பலம் உயர்ந்திருந்தாலும் குலம் தாழ்ந்திருந்தாலும் உலகம் ஏற்றுக்கொள்ளாது. அந்நிலையில் தன்னை அரவணைத்த அந்த நட்பிற்காக உயிரையும் தந்து நட்பிற்கு உருவம் தந்தார் கர்ணன். நட்பிற்கு சாதி மதம் இனம் பாகுபாடெல்லாம் கிடையாது. நட்பு ஏழை பணக்காரன் என்று பாகுபாடு பார்க்காது. இதற்கு ஒரு சிறந்த உதாரணத்தை உங்களிடம் பகிர விரும்புகிறேன். நமது ஐயா APJ அப்துல் கலாம் அவர்களுக்கு திருவனந்தபுரத்தில் அவர் படிக்கும் பொழுது ஒரு நண்பர் இருந்தார். ஆனால் அவரை பல வருடங்களுக்கு நமது ஐயாவால் சந்திக்க முடியவில்லை. அப்துல் கலாம் ஐயா குடியரசுத் தலைவர் ஆன பின்பு திருவனந்தபுரத்திற்கு சென்றபோது தனது நண்பரை அழைத்து வருமாறு அதிகாரிகளிடம் கூறியுள்ளார். அப்பொழுது ஐயாவின் நண்பர் செருப்பு தைக்கும் தொழிலாளியாக இருந்துள்ளார். அவரை அழைத்து வர வேண்டுமா என்று அதிகாரிகள் கேட்டுள்ளனர். ஆனால் நமது அப்துல் கலாம் ஐயா ஒரு கணமும் யோசிக்காமல் அவரை அழைத்து வர சொல்லி ஆறத் தழுவி தமது அன்பினை பகிர்ந்துள்ளார். இதிலிருந்து நட்பிற்கு எந்த அந்தஸ்தும் தேவையில்லை என்பதனை நம்மால் உணர முடிகிறது. இப்படி நட்பிற்கு எடுத்துக்காட்டாக பலரையும் நாம் சொல்லிக்கொண்டே போகலாம்.
நட்பிற்கு இலக்கணமாக நமது கர்ம வீரர் காமராஜர் ஐயா பற்றி இந்த தருணத்தில் பேசாமல் இருக்க முடியாது. தாம்பரத்தில் ஒரு பள்ளி திறப்பு விழாவிற்கு காமராஜர் ஐயா சென்றிருந்த போது தமது நண்பர் ஜீவா அவர்களையும் அழைத்து செல்லலாம் என்று அவரது இல்லம் சென்றபோது ஜீவா வாழ்ந்த நிலை கண்டு அதிர்ந்து விட்டார். உடுத்த மாற்றுடை கூட இல்லாமல் தொய்ந்த ஆடையுடன் காணப்பட்டார் ஜீவா. அவரின் நிலை கண்டு மனம் வருந்தி காமராஜர் ஐயா ஜீவாவின் மனைவி பத்மாவதி அம்மையாருக்கு ஒரு அரசு பணி தந்து ஆதரித்தார். ஜீவா தனது இறுதி தருவாயில் கூட காமராஜுக்கு டெலிபோனில் தகவல் சொல்லுங்கள் என்று கூறினாராம். எவ்வளவு சிறப்பு வாய்ந்தது இந்த நட்பு! இறுதியாக ஒரு நல்ல நட்பை சந்திப்பது மிகவும் கடினம் என்று நான் கூற விரும்புகிறேன். எனவே இந்த தெய்வீக உறவு புரிதல் மற்றும் உணர்வுகளின் அடிப்படையில் இருப்பதை நாம் பாராட்ட வேண்டும். மகிழ்ச்சியாக வாழ நண்பர்கள் மட்டுமே தேவை. நிலையான நட்பு அனைவருக்கும் ஒரு வரம். நம் நண்பர்களுடன் நேரத்தை செலவிடும் போது நாம் வேறு யாராகவும் இருந்தாலும் நடிக்க வேண்டிய அவசியமில்லை. நண்பர்களில் ஏது நல்லவன் கெட்டவன், நண்பன் நாளை நல்லவன் தான் என்று திரைப்பட வரிகள் உள்ளது. அத்தகைய நண்பர்களுடன் இந்த நல்ல நாளில் அவர்களுடன் நேரம் செலவிட்டு நண்பர்களை கொண்டாடுவோம், நட்பினை கொண்டாடுவோம். நட்பை துணை, நட்பை துணை என்று கூறி வாய்ப்பு அளித்தமைக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இன்றைய தமிழ்மலை நிகழ்ச்சியில் நேர்கள் இதுவரை தேசிய நட்பு தினம் குறித்து தகவல்களை பரிமாறிக்கொண்டவர் மூனார் KDHP கம்பெனியில் அசிஸ்டன்ட் ஃபீல்ட் ஆபீசராக பணிபுரியும் திரு அருண் அவர்கள். நண்பன் திரைப்படம் 2012ஆம் ஆண்டு வெளிவந்தது. இந்த திரைப்படத்தில் விஜய், ஜீவா, ஸ்ரீகாந்த் ஆகியோர் நடித்துள்ளனர். இந்த திரைப்படத்தை சங்கர் இயக்கியுள்ளார். இந்த திரைப்படத்தின் மூலம் விஜயின் திரைப்படத்திற்கு முதலாக ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைக்கிறார். தமிழ் மாலை நிகழ்ச்சியில் அடுத்து நாம் கேட்கவிருப்பது நண்பன் என்ற திரைப்படத்திலிருந்து என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான் என்ற பாடல். பாடலாசிரியர் விவேகா அவர்களின் பாடல் வரிகளுக்கு ஹரிஷ் ஜெயராஜ் அவர்கள் இசையமைக்க பாடலை பாடியவர்கள் கிரீஷ், பாசி மற்றும் ஓசில். அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான் என எண்ணி எண்ணி எங்க வச்சான். நட்பால நம்ம நெஞ்ச தச்சான். நம் கண்ணில் நீர பொங்க வச்சான். அவன் தூரத்தில் பூத்திட்ட தொப்புள் கொடி. காதலை தாண்டியும் உள்ளபடி என்றும் நட்புதான் உயர்ந்தது 10 படி. உன்னப்பை நாங்கள் பெற்றோம், அதனாலே யாவும் பெற்றோம். மேலே மேலே சென்றோம், வான்மேகம் போலே நின்றோம். புது பாதை நீயே போட்டு தந்தாய். என் பாதி வழியில் விட்டு சென்றாய். ஒரு தாயை தேடும் பிள்ளை யாரோ. நீ இல்லை என்றால் எங்கே போவோம். என் ஃப்ரெண்ட போல யாரு மச்சான். அவன் கண்ட எல்லாம் மாத்தி வச்சான். நீ எங்க போன எங்க மச்சான்
மச்சான். கண்கள் அழுதால் துடைப்பது கைத்துண்டு, இருதயம் அழுதால் துடைப்பது நட்பு. அந்த அளவு நட்பு உயர்வானது, போற்றப்படக்கூடியது. கசாலி என்ற மாமேதை நட்பினை 3 வகையாக பிரிக்கிறார். முதலாவது வகை நட்பு உணவை போன்றது. இந்த வகை நட்பு எப்போதும் நமக்கு தேவை. இரண்டாவது வகை நட்பு மருந்தினை போன்றது. இந்த வகை நட்பு எப்போதாவது தான் நமக்கு தேவை. மூன்றாவது வகை நட்பு நோயை போன்றது. இந்த வகை நட்பு ஒருபோதும் நமக்கு தேவையில்லை என்பார். தத்துவமேதை சாக்ரட்டிஸ் அவர்கள் ஒரு வீட்டை கட்டி கொண்டிருந்தார். அந்த வழியாக வந்த ஒருவர் கேட்கிறார், ஐயா, நீங்கள் ஏன் மிக சிறிய வீட்டை கட்டி கொண்டிருக்கிறீர்கள்? இது உங்களுக்கு போதுமா என்று கேட்டார். அதற்கு தத்துவமேதை சாக்ரட்டிஸ், இந்த சிறிய வீட்டை நிரப்புவதற்கு உண்மையான நண்பர்கள் கிடைப்பார்களா என்று தெரியவில்லை என்றாராம். நீ உலகின் அதிபராயிருப்பினும் ஒரு நண்பன் இல்லாவிட்டால் நீ ஒரு ஏழைதான் என்கிறார் யங் என்ற அறிஞர். ஒரு பிரபல பேச்சாளர் ஒரு கூட்டத்தில் பேசும்போது கூட்டத்தை பார்த்து நட்புக்கும் காதலுக்கும் என்ன வித்தியாசம் என்று கேட்டார். அதில் வேகமாக ஒருவர் எழுந்து, நட்பு உயிரை கொடுக்கும், காதல் உயிரை எடுக்கும் என்கிறார். இதே கேள்வியை ஒரு கல்லூரி விழாவில் மாணவர்களிடம் கேட்டபோது அதில் ஒரு மாணவன் வேகமாக எழுந்து, நட்பு என்பது நோட்டு போன்றது, அதில் யார் வேண்டுமானாலும் கையெழுத்து போடலாம். ஆனால் காதல் என்பது செக் புக் போன்றது, அதில் அக்கவுண்ட் உள்ளவங்க மட்டும்தான் கையெழுத்து போட முடியும் என்று வித்தியாசமான பதிலை தந்தானாம். இந்த வித்தியாசமான பதிலை கேட்டு கூட்டம் கலகலப்பானது. இதுவே நட்புக்கும் காதலுக்குமான வித்தியாசம். பொதுவாக மனித உறவுகளை 4ஆக பிரிப்பார்கள். முதல் உறவு பெற்றோர் உறவு, இரண்டாவது உறவு உடன் பிறந்தவர்கள், மூன்றாவது உறவு கட்டிய மனைவி, நான்காவது உறவு பெற்ற பிள்ளைகள். இவை அனைத்தும் பிறப்பால் வருவது. இதை தவிர்த்து இளமை காலத்தில் சிலருக்கு வருவது காதல் எனும் உறவு. இது திருமணம் வரை நீடிக்கலாம் அல்லது காணல் நீர் போல் காணாமல் போகலாம். ஆனால் குழந்தை பருவத்தில் நினைவு தெரியும் நாட்களில் தொடங்கி நினைவு விடைபெறும் காலம் வரை நீடித்து நிலைத்து நிற்பது நட்பு எனும் உறவு மட்டும்தான். நண்பர்கள் மாறலாம், ஆனால் நட்பு ஒருபோதும் மாறாது. பறவைக்கு கூடு, சிலந்தைக்கு வலை, மாட்டுக்கு தொழுவம், மனிதனுக்கு நட்பு. மனிதன் தங்குவது இதயம் கலந்த ஆழமான நட்பில் மட்டும்தான். நட்பு என்பது மின் விசிறி அல்ல, அது ஒரு இயற்கை காற்றை போன்றது. அதற்கு மின் தடையே வராது. நட்பும் ஆறுதலும் எப்படி இரவு பகலை பிரிக்க முடியாதோ, இன்பம் துன்பத்தை பிரிக்க முடியாதோ, அதுபோல மனிதனிடமிருந்து பிரச்சனைகளை பிரிக்க முடியாது. பிரச்சனைகள் இல்லாதவன் வாழத் தெரியாதவன் என அன்னிப்பிரசன்ட் அம்மையார் கூறுவார். என்னதான் நமக்கு பிரச்சனை என்றாலும் அதை மனதிற்குள் பூட்டி வைத்தால் அது நம்மை நோய் பாதிப்புக்கு கொண்டு போய் விட்டுவிடும். ஏனெனில் பெற்றோரிடம் பேச அளவு உண்டு, உறவினர்களிடம் பேச அளவு உண்டு, காதலியிடம் பேசவும் அளவு உண்டு. ஆனால் இதயத்தின் ஆழத்தில் உள்ள உண்மைகளை ஒழிக்காமல் ஒருவன் பேசுவது தன் நண்பனிடம் மட்டும்தான். நல்ல நண்பனிடம் நம் பிரச்சனைகளை சொல்லும் போது அவன் நமக்கு தரும் இனிமையான ஆறுதல் மூலம் மகிழ்ச்சி இரட்டிப்பாகிறது, துன்பம் பாதியாக குறைகிறது. 100 மருத்துவர்கள் செய்ய முடியாத சிகிச்சையை ஒரு நண்பன் தரும் ஆறுதல் செய்யும் என்கிறார் கவிஞர் வைரமுத்து. திருவள்ளுவர் நட்பின் மேன்மையை திருக்குறளில் நட்பு, நட்பு ஆராய்தல், பழமை, தீ நட்பு, கூடா நட்பு என 5 அதிகாரங்களில் அருமையாக நட்பை பற்றி விளக்குகிறார். நட்பு என்பது முகம் பார்த்து பழகுவதல்ல, அது இதயம் கலந்து பழகுவது. புது கவிதை ஒன்று இவ்வாறு சொன்னது: புன்னகை என்ற முகவரி உங்களிடம் இருந்தால் நண்பர்கள் என்ற கடிதம் வந்து கொண்டே இருக்கும் என்று. உடுக்கை இழந்தவன் கைபோல ஆங்கே இடுக்கண் களைவதாம் நட்பு. இடுப்பில் கட்டியிருந்த ஆடையானது நழுவும் போது எப்படி நம் 2 கைகளும் உடனடியாக ஆடையை இறுக பற்றுகின்றனவோ, அதுபோல நண்பனுக்கு துன்பம் வந்தால் தொலைவில் நின்று வேடிக்கை பார்க்காமல் உடனே உதவக்கூடியது நட்பு. நல்ல நட்பு வளர்ப்பறை போன்றது, அது நாளுக்கு நாள் வளரும். தீய நட்பு தேய்ப்பறை போன்றது, அது சிறிது சிறிதாக தேய்ந்து பின்பு மறைந்து போகும். எனவே நல்ல நட்பை நேசிப்போம், நல்ல நட்பை வாசிப்போம்,
நல்ல நட்பை சுவாசிப்போம். அனைவருக்கும் இனிய நண்பர்கள் தின நல்வாழ்த்துக்கள். சனி சனி த பனி த மத ப மகரி மத பனி த மரி க சரி நி ச த நி ப பனி த சனி ரி ச கரி நி ச க ரி ம க ப ம த ப ம ப ச ச ம நி நி க த த ரி ப ப மகரி க சனி த ப ம நி த ப ம க த ப மகரி சரி க ம ப ரி க ம ப த க ம ப த நி த க த கி த த க த கி த த க த கி த ஜும் குஜு ஜும் குஜும் குஜும் ஜும் குஜும் குஜு ஜும் குஜும் குஜும் ஜும் குஜும் குஜு ஜும் குஜும் குஜும் ஜும் ஹே 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 வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கு மேலையும் நட்பு பெருசுதான். எங்க கையில் சுழலுது பூமி. மலைகள் நமக்குத்தான், மலர்கள் நமக்குத்தான், நதியும் நமக்குத்தான், கடலும் நமக்குத்தான். நட்புக்கு ஏதும் சொந்தம் எது காமி. கடல் மேலே வலை வீசு, மீன் பிடிக்கலாம். கரை மேலே வலை வீசு, மான் பிடிக்கலாம். நாள்தோறும் திருநாளாக வாழ்வை கொண்டாடலாம். ராவெல்லாம் நிலவில் விளையாடி இளமை கதை பேசலாம். அந்த வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கும் மேலையும் நட்பு பெருசுதான். எங்க கையில் சுழலுது பூமி. மலைகள் நமக்குத்தான், மலர்கள் நமக்குத்தான், நதியும் நமக்குத்தான், கடலும் நமக்குத்தான். நட்புக்கு ஏதும் சொந்தம் எது காமி. காவல் நிலையம் தேவையில்லை மூட சொல்வோமா. நட்பு நிலையம் ஊருக்கொன்று திறந்து வைப்போமா. கட்சி கொடிகள் தேவையில்லை இறக்கி வைப்போமா. காதல் கொடியை ஏற்றி வைத்து வணக்கம் சொல்வோமா. அழகான பெண்ணுக்கு பூனை படையாவோ, அழகில்லா பெண்ணுக்கு அண்ணன் படையாவோ. குட்டு வேண்டும் செலவு செய்ய, வெட்டு வேண்டும் பாடம் செய்ய, கன்னி வேண்டும் காதல் செய்ய, பூக்கள் வேண்டும் பூஜை செய்ய, நட்பு வேண்டும் நட்பு வேண்டும் வாழ்வுகள். வானம் பெருசுதான், பூமி பெருசுதான், அதுக்கு மேலையும் நட்பு பெருசுதான். எங்க கையில் சுழலுது பூமி. மலைகள் நமக்குத்தான், மலர்கள் நமக்குத்தான், நதியும் நமக்குத்தான், கடலும் நமக்குத்தான். நட்புக்கு ஏதும் சொந்தம் என்று காமி. இன்றைய தமிழ் மாலை நிகழ்ச்சிகள் இத்துடன் நிறைவடைகின்றது. நிகழ்ச்சி தயாரிப்பு மனேஷ் MP. நிகழ்ச்சி தயாரிப்பில் உதவி ஸ்டார்வின்.